வணக்கம். டாக்டர் வி அஸ்வின் கருப்பன், பொதுநல மருத்துவர், கிளினிகல்ஸ் ஹாஸ்பிட்டல். ஜாப்பனீஸ் என்செஃபலைட்டிஸ் இது ஒரு வைரஸ் காய்ச்சல். இது குறிப்பாக மூளையை பாதிக்கக்கூடிய காய்ச்சல். எதனால வருது? இது ஒரு விதமான வைரஸ் கொசுக்கடினால ஏற்படக்கூடியது. இந்த கொசு பேரு கியூலிக்ஸ் மஸ்கிட்டோன்னு சொல்லுவோம். இது பொதுவாக இந்த வயக்காட்டுகள்லையும் வயல்களையும் அதுல இருக்கிற தண்ணியில இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய கொசுக்கள். இந்த கொசு ஒரு மனிதர்ல இருந்து இன்னொரு மனிதனுக்கு எதுவும் டிரான்ஸ்மிட் பண்ணாது. ஆனா அதே நேரத்தில் இது நமக்கு பன்னிகள்ல இருந்தும் பறவைகள்ல இருந்தும் பரவப்பட்ட ஒரு காய்ச்சல். பேசிக்கலா இது பன்னிக்கும் பறவைகளுக்கும் உள்ள இன்ஃபெக்ஷன். ஸோ அது அந்த கொசு நம்மளை கடிக்கும் போது மனிதர்களுக்கு இது பரவும். இது ஒரு மனிதர்கள் இருந்து இன்னொரு மனிதர்கள் டெங்கி காய்ச்சல் மாதிரி பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இது இப்ப கிராமங்களில் அதிகமாக பரவிக்கிட்டு வருது, எஸ்பெஷலி இந்த பருவமழை காலங்களில். என்ன மாதிரியான சிம்டம்ஸை கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் பயங்கரமான காய்ச்சல், அது நார்மலா வரும். 90% மக்களுக்கு வேற எந்த விதமான பிரச்சனையுமே வராது. தலைவலி காய்ச்சலோட தானாவே சரியா போயிடும். சில பேருங்களுக்கு அது கூட இருக்காது, ஒரு மாதிரி உடம்ப அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும், இந்த ஜுரம் அடிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதோட அந்த காய்ச்சல் முடிஞ்சு போயிடும். மீதி மக்களுக்கு, அதாவது சிவியரா இருக்கக்கூடிய குழந்தைகள், வயதானவர்களுக்கு இது அதிகப்பட்ட காய்ச்சல், ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சம்டைம்ஸ் கோமாக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. கழுத்து வலின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் கண் மங்களா தெரியுதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது மூளைக்காய்ச்சலுக்கான அத்தனை விதமான அறிகுறிகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதுல உள்ளது. இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டா, தற்போதைக்கு எந்த விதமான மருந்தும் இருக்கு. இது எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் காய்ச்சல் இருக்கு அப்படின்னா அதுக்கு மருந்து, பிக்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு மருந்து. அதே மாதிரி உங்களுக்கு கோமால போனாலும் இல்ல வேற ஏதாவது பிரச்சனை வந்தாலும் வென்டிலேட்டர் சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி தான் அதை ட்ரீட் பண்ண முடியும். பொதுவாக இதனால உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு இப்ப இருக்கிற காலகட்டத்தில். எப்படி தடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் இருக்கு. வேக்சின் போட்டுக்கலாம் வேணும்னா. அது எல்லா இடத்துலையும் இப்ப தமிழ்நாட்டுல அது அவைலபிலிட்டி இருக்கு. எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட இந்த வேக்சின்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ உங்க ஏரியால அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் அல்ல தனியார் மருத்துவமனையில போய் அதை போட்டுக்கலாம். இது மாத்திரம் இல்லாமல் கொசுக்களில் இருந்து உங்களை பாதுகாக்கணும். இந்த பருவமழை காலத்தில் வெயில் அதிகமாக அடிக்கிறதுனால நிறைய பேர் ஆஃப் பேண்ட் சட்டையெல்லாம் அரைக்கை சட்டை தான் போட்டிருக்காங்க. இந்த மழை காலங்களில் கொசு ஜாஸ்தியாக இருக்கிற போது நீங்க முழு கை முழு பேண்ட் சட்டைகள் உங்களை பாதுகாக்கிறதுக்காக நீங்க நெட்டு யூஸ் பண்ணலாம். அதே நேரத்துல கொசு வலைகள்ல படுத்துக் கொள்ளலாம். ஜன்னல்ல நெட்டு யூஸ் பண்ணலாம். கொசு வராம தடுக்கிறதுக்கு வேரியஸ் பூசிக்கிறதுக்கும் சிலதெல்லாம் இருக்கு. சிலதெல்லாம் இந்த வேப்பரைசஸ் இருக்கு, அதையும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ கொசுக்கள் இல்லாமல் உங்களை பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்க சுத்திப்புற சூழ்நிலைகளில் தண்ணி தேங்காம பார்த்துக் கொள்ளணும். இது பண்ணாலே இந்த வியாதியிலிருந்து தப்பிக்கிறதுக்கும், இந்த வியாதி வராம தடுக்கிறதுக்கும், பரவாம தடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நன்றி, வணக்கம்.